டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இணைந்திருப்பது எமது ஃப்ளட்டர் கோர்ஸுடன் ஆகும். இப்போது எனக்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் இங்கு டிஸ்பிளே செய்து இந்த டேட்டாவை சர்ச் செய்யும் போது டேட்டா அனைத்தும் ஃபில்டர் ஆகும் மெத்தட் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும். இது மிகவும் கடினமானது அல்ல. இப்போது நாம் கோடுக்கு சென்று இதை சரியாக செய்வது எவ்வாறு என பார்ப்போம். நாம் கடந்த பாட்டில் நமது இந்த டேட்டாவை ஃபில்டர் செய்து கொண்டு இந்த ஃபில்டர் கிளிப்ஸை அழகாக டிஸ்பிளே செய்வது எவ்வாறு என பார்த்தோம். இப்போது நீங்கள் காணலாம், நாம் ஃபில்டர் ஒன்றை செலக்ட் செய்கின்ற பொழுது அது இவ்வாறு செலக்ட் ஆகி காட்டுகின்றது. இப்போது இந்த விடயங்களை இவ்வாறு அழகாக ஆட் செய்கின்றேன். பட் நீங்கள் காணலாம், இங்கு மெடிடேஷன் மற்றும் ஸ்லீப் ஸ்டோரிஸில் உள்ள டெக்ஸ்டின் கலரை நாம் மாற்றவில்லை. அதையும் நாம் சரி செய்வோம். நான் இதை ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கின்றேன். ஸ்லீப் ஸ்டோரிஸில் இங்கு இருக்கும் டெக்ஸ்ட் விஜெட் மற்றும் மெடிடேஷனில் இருக்கும் இந்த டெக்ஸ்ட் விஜெட்டை தான் அப்டேட் செய்ய வேண்டும். நான் இங்கு இந்த டெக்ஸ்ட் விஜெட்டுக்கு கொடுத்த ஸ்டைலிங்கை இவ்வாறு காப்பி செய்கிறேன். இவ்வாறு காப்பி செய்வோம். அதற்கு பின்னர் இதற்கு இந்த ஸ்டைலிங்கை கொடுப்போம். இங்கு உள்ள கன்ஸ்டன்ட்டை நீக்க முடியும். இங்கு மைண்ட்ஃபுல் இல்லை. இங்கு மெடிடேஷன் என மாற்றிக்கொள்ளுங்கள். உண்மையில் பார்த்தால் இதுதான் வர வேண்டும். இவை மூன்றும் சமமாகும். அடுத்து இந்த ஸ்டைலிங்கை இங்கிருந்து காப்பி செய்வோம். இதை சேவ் செய்தால் இது ஃபார்மட் ஆகும். இதையும் இங்கிருந்து காப்பி செய்து நாம் கீழே வருவோம். இங்கு இந்த கன்ஸ்டன்ட்டை நீக்கி இதன் லேபிளுக்கும் அந்த ஸ்டைலிங்கை கொடுப்போம். இங்கு ஸ்லீப் ஸ்டோரிஸ் என இந்த ஃபில்டரை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்போது அதை கொடுத்து சேவ் செய்தால் நீங்கள் காணலாம், இப்போது நமது ஒயிட் கலர் இவ்வாறு ஆட் ஆகிறது. உங்களுக்கு இந்த விடயங்களை மாற்ற வேண்டுமென்றால் மாற்றிக்கொள்ள முடியும். நான் இப்போது அதை எவ்வாறு செய்வது என முழுவதுமாக கற்றுக் கொடுக்க போவதில்லை. அவற்றை நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பாருங்கள். இப்போது நாம் நமது இந்த பேஜை இம்ப்ளிமெண்ட் செய்ய ட்ரை செய்ய வேண்டும். நமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் அனைத்தையும் லிஸ்ட் வியூவாக டிஸ்பிளே செய்ய வேண்டும். அண்ட் இந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியை தான் இங்கு உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஃபங்க்ஷனாலிட்டி ஆகும். இந்த ஃபீச்சரை நான் இம்ப்ளிமெண்ட் எவ்வாறு செய்வது என முன்பு பேசவில்லை. நாம் நார்மலி லிஸ்ட் வியூ ஒன்றை ஃபில்டர் செய்து கொள்வோம் அல்லது சர்ச் செய்து கொண்டு டேட்டாவை ஃபில்டர் செய்வது போல அல்ல. ப்ரொவைடர் மூலம் இதை செய்வதில் சிறிய வேறுபாடுகள் உள்ளன. இது மிகவும் கடினம் இல்லை. இப்போது இதை எவ்வாறு செய்வது என செய்து பார்ப்போம். நான் இந்த இமேஜஸ் அனைத்தையும் ஃபிக்மா ஃபைலில் கொடுத்து உள்ளேன். லிங்க்ஸை பாருங்கள். இந்த முழு கோடையும் நீங்கள் அக்சஸ் செய்யலாம். உங்களுக்கு ஏதேனும் இஷ்யூ வந்தால் அந்த கோடை ரெஃபர் செய்து பார்க்கலாம். அனைத்து ரிசோர்ஸஸுக்கு செல்லும் லிங்க்ஸை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தேடிக்கொள்ள முடியும். நாம் நமது கோடுக்கு செல்வோம். நாம் இந்த கோட் எடிட்டரை சற்று சிறியதாக மாற்றுவோம். எம்யூலேட்டரை ஸ்லைடில் கொடுப்போம். இப்போது நாம் செய்யும் மாற்றங்களை பார்க்க முடியும். இப்போது இங்கு மைண்ட்ஃபுல் பேஜில் தான் நான் அந்த விடயங்களை உருவாக்க வேண்டும். அதனால் நான் மைண்ட்ஃபுல் பேஜை இந்த ஹோம் பேஜுக்கு கொண்டு வருகிறேன். ஏனெனில் எனது அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு முறையும் எனக்கு இந்த டேபுக்கு மாற்ற வேண்டும். இந்த கண்ட்ரோல்ஸை நமது மெயின் பேஜுக்கு வந்தால் உருவாக்கலாம். மெயின் ஸ்கிரீனின் மேல் பகுதிக்கு வருவோம். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் பேஜஸ் அரே உருவாக்கினோம். மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் பேஜை நான் இங்கு மேலே வைக்கிறேன். இந்த லிஸ்டில் உள்ள இண்டெக்ஸ் ஒழுங்கின்படிதான் இது ரெண்டர் ஆகும். இப்போது நீங்கள் காணலாம், முதல் டேப் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் பேஜாக மாறியுள்ளது. இங்கு மாறாது. கீழே வந்தால் பாடியில் தான் நான் டிஸ்பிளே செய்கிறேன் என்பதை பார்க்கலாம். இந்த ஸ்கேஃபோல்ட் தான் பாடி ஆகும். இங்கு மேலே உள்ள பகுதியில் தான் டிஸ்பிளே ஆகும். பிறகு மாற்றிக்கொள்ள முடியும். நாம் இறுதியில் இந்த விடயங்களை மாற்றுவோம். இப்போது நாம் செய்வோம். சர்ச் ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு முன் இந்த யூஐயை முதலில் இம்ப்ளிமெண்ட் செய்வோம். ஏனெனில் அப்போது யூஐயை பார்த்து இந்த விடயங்களை அழகாக உருவாக்க முடியும். நான் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் பேஜுக்கு செல்கிறேன். இப்போது எனக்கு இந்த பேஜ் தான் வேண்டும். இந்த பேஜ் மட்டும் இருந்தால் போதும். ஏனையவற்றை க்ளோஸ் அதர்ஸ் பயன்படுத்தி க்ளோஸ் செய்கிறேன். இப்போது யூஐயை பார்த்தால் இவ்வாறு சில சிறிய விடயங்கள் சேர்க்க வேண்டும். நாம் அவற்றை கொடுக்க முடியும். நாம் கோடுக்கு செல்வோம். இங்கு இந்த ஆப் பாரை சற்று கஸ்டமைஸ் செய்கிறேன். இங்கு டெக்ஸ்ட் விஜெட்டாக மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் பேஜ் தேவையில்லை. நான் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்பதை மட்டும் வைக்கிறேன். இங்கு எஃப் எழுத்தை சிம்பிளாக வைத்துக்கொள்வோம். நான் இங்கு ஒரு ஸ்டைல் கொடுக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், ஸ்டைலாக நமக்கு
டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை தான் பாஸ் செய்ய வேண்டும். இப்போது இதை கஸ்டமைஸ் செய்வோம். நான் இங்கு ஃபாண்ட் சைஸை கூட்டுகிறேன். இங்கு ஃபாண்ட் சைஸை 29 போல கொடுக்கின்றேன். ஃபாண்ட் சைஸ் 29 அண்ட் ஃபாண்ட் வெயிட்டை போல்டாக கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், கலரானது ஆப் கலர்ஸில் பிரைமரி பர்பிள் கலரை தான் கொடுக்க வேண்டும். இந்த டெக்ஸ்ட் விஜெட் உங்களுக்கு கன்ஸ்டன்டாக மார்க் செய்ய முடியும். இங்கு கன்ஸ்ட் கீவேர்டை கொடுத்து சேவ் செய்து கொண்டால் உங்களுக்கு அதை அழகாக பார்த்து கொள்ள முடியும். இது இப்போது ஆப் பாரின் வேலை முடிந்தது. இப்போது பாடியை கொடுப்போம். நான் இவ்வாறு ஆப் பார் கீழே வருகிறேன். பாடி சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ என்பதால் சேஃப் ஏரியாவில் உங்களுக்கு தெரியும் சைல்டு ஒருவரை கொடுக்க முடியும். இதற்கு சைல்டாக சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவை கொடுக்கின்றேன். இங்கு சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவை ரேப் செய்துள்ளேன். கட்டாயமாக இதை ரேப் செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் காணலாம், இந்த லிஸ்ட் வியூவை நான் இவ்வாறு ஸ்க்ரோல் செய்து கொண்டு செல்கிறேன். அதனால் நீங்கள் கட்டாயமாக சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவை ரேப் செய்ய வேண்டும். இங்கு நான் சைல்டாக நமது மெயின் காலமை கொடுக்கின்றேன். இப்போது நாம் நமது மெயின் காலமை கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும், காலமுக்கு சில்ட்ரனை பாஸ் செய்ய முடியும். நீங்கள் காணலாம், இங்கு நாம் அதை கொடுத்தோம். இப்போது நாம் இந்த சர்ச் பாக்ஸை உருவாக்க வேண்டும். இது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆகும். இப்போது நான் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை எவ்வாறு உருவாக்கி இவ்வாறு ஸ்டைல் செய்து இது போன்ற ஐக்கனை எவ்வாறு கொடுப்பது என சொல்லித் தருகிறேன். இந்த விடயங்களை நான் உங்களுக்கு முன்பே பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன். இவை மிகவும் கடினமானவை அல்ல. நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட்ஸை யூஸ் செய்து கொள்கின்றேன். பொதுவாக நான் ரெக்கமெண்ட் செய்வது இதை ஃபார்ம் ஒன்றுக்குள் கொடுப்பதாக இருந்தால் இங்கு நமக்கு ஃபார்ம் தேவையில்லை, ஒரு இன்புட் பாக்ஸ் மட்டும்தான் தேவை. அதனால் நான் இங்கு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட் ஒன்றை கொடுப்பதில் அர்த்தமில்லை. இதில் டெக்ஸ்ட் ஃபீல்டில் உள்ளது. முதலில் நாம் இதை சேவ் செய்து கொண்டால் நீங்கள் இங்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை காணலாம். இப்போது டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆட் செய்யப்பட்டிருக்கின்றது. நான் இதை முதலில் டெக்கரேட் செய்கிறேன். இதற்கு டெக்கரேஷன் என ப்ராப்பர்ட்டி ஒன்று உள்ளது. இதற்குள் நாம் இன்புட் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க முடியும். ஏனெனில் இன்புட்டில் இதற்கு பாஸ் செய்கிறோம். அதனால் நான் இன்புட் டெக்கரேஷன் ஒன்றை உருவாக்குகிறேன். இதில் ஹிண்ட் டெக்ஸ்ட் என ஒன்று உள்ளது. இதற்கு நாம் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்க வேண்டும். நான் இங்கு சர்ச் என கொடுக்கின்றேன். நீங்கள் காணலாம், சர்ச் என கொடுத்த பிறகு நாம் டாட்ஸ் 3 கொடுப்போம். இவ்வாறு சர்ச் என அட் ஆகியுள்ளது. இதை நாம் அழகாக உருவாக்கி கொள்ள முடியும். அடுத்து இந்த ஐக்கனை எவ்வாறு கொடுப்பது என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதற்கு எனக்கு தனி விஜெட் ஒன்றை கன்ஃபிகர் செய்ய தேவையில்லை. இதில் ப்ரிஃபிக்ஸ் ஐக்கன் என ப்ராப்பர்ட்டி ஒன்று உள்ளது. நீங்கள் காணலாம், ப்ரிஃபிக்ஸ் என ஒன்று உள்ளது, ப்ரிஃபிக்ஸ் ஐக்கன் என ஒன்றும் உள்ளது. அதன் பிறகு ப்ரிஃபிக்ஸ் ஐக்கன் கலர், ப்ரிஃபிக்ஸ் ஐக்கன் கன்ஸ்ட்ரெயின்ட், ப்ரிஃபிக்ஸ் ஸ்டைல், ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட் என பல உள்ளன. எனக்கு இப்போது ஒரு ஐக்கன் மட்டுமே தேவையாக உள்ளது. அதனால் இங்கு கன்ஸ்டன்ட் ஐக்கன் ஒன்றை கொடுப்போம். ஐக்கன்ஸில் தற்போது சர்ச் தான் தேவையாக உள்ளது. இந்த அளவில் வைத்துக்கொள்வோம். அடுத்து நாம் எனேபிள் பார்டரை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் அவுட்லைன் போன்றவை உருவாக்க முடியும். நான் இதற்கு அவுட்லைன் இன்புட் பார்டர் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். இதில் பார்டர் சைடு என ப்ராப்பர்ட்டி ஒன்று உள்ளது. இதன் மூலம்தான் நாம் பார்டர்ஸை அமைக்க முடியும். நான் எனது பார்டர்ஸுக்கு பர்பிள் ஒன்றை கொடுத்து பார்டர் ரேடியஸை கொடுக்கின்றேன். கன்ஸ்ட் இதற்கு பார்டர் சைட் விஜெட்டை தான் பாஸ் செய்ய வேண்டும். பார்டர் சைடு, பார்டர் சைடில் உள்ள கலரை மாற்ற முடியும். கலராக நான் ஆப் கலர்ஸின் பிரைமரி பர்பிள் கலரை பயன்படுத்துகின்றேன். இவற்றிற்கு கமாஸ் கொடுக்கவும். அப்போது நமக்கு இதை விஷுவலி பார்க்க எளிதாக இருக்கும். இதை கன்ஸ்டன்ட்டாக குறிப்பிட்டாலும் அதில் அர்த்தமில்லை. ஏனெனில் நாம் ஆன் சேஞ்ச் மெத்தடை கொடுப்பதால் இதோ கொடுப்பதில் அர்த்தமில்லை. நான் கலரை கொடுத்து விட்டேன். கலருக்கு கீழ் பார்டர் ரேடியஸ் ஒன்றையும் கொடுக்கின்றேன். நாம் பார்டர் சைடிலிருந்து வெளியே வந்து பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர். ஃபுல் ரேடியஸும் அட் ஆக வேண்டும் என்பதால் நான் பெரிய ரேடியஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். இவற்றை கொடுத்து இப்போது சேவ் செய்து கொண்ட பிறகு எமுலேட்டருக்கு சென்று பார்க்க முடியும். இது இவ்வாறு அட் ஆகி உள்ளது. நான் இதை கிளிக் செய்த பிறகு நீங்கள் காணலாம், இந்த பார்டரானது நீங்குகிறது.
இது கிளிக் செய்து கொண்ட பிறகு எனேபிள் ஆகும் பார்டருக்கு நாம் ஃபோக்கஸ் பார்டர் என கூறுவோம். இந்த ஃபோக்கஸ் பார்டரையும் நமக்கு மாற்ற முடியும். அதற்கு ஃபோக்கஸ் பார்டர் என ப்ராப்பர்ட்டி ஒன்று உள்ளது. உங்களுக்கு தெரியும், இவ்வாறு நான் இதை டிக் கொடுத்த பிறகு எனேபிள் ஆகி இருக்கும் விதத்தில் தான் ஃபோக்கஸ் ஆன பிறகு பார்டர் இருக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு இந்த ஸ்டைலிங்கை இவ்வாறு காப்பி செய்யலாம். நான் ஃபோக்கஸ் பார்டருக்கும் இவ்வாறு இந்த ஸ்டைலிங்கை காப்பி செய்து பேஸ்ட் செய்கின்றேன். இப்போது நான் இங்கு கிளிக் செய்த பிறகு அவ்வாறே ஸ்டைல் உள்ளது. நாம் முதலில் காலமுக்கு பேடிங் ஒன்றை கொடுப்போம். உங்களுக்கு பேடிங் விஜெட் மூலம் ரப் செய்ய முடியும். நான் சிமெட்ரிக் பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் மட்டும், அதாவது கிடைமட்ட திசைக்கு மட்டும் பேடிங் தேவையாக உள்ளது. அதனால் நான் ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் 10 போல பேடிங் ஒன்றை கொடுக்கிறேன். அண்ட் எனது காலமில் உள்ள ஐட்டம்ஸுக்கு கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை கொடுக்கின்றேன். கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட் ஆக கொடுக்கின்றேன். இப்போது நாம் நமது சர்ச் பாக்ஸை இம்ப்ளிமெண்ட் செய்து விட்டோம். அடுத்து இந்த சர்ச் பாக்ஸின் ஆன் சேஞ்ச் மெத்தடை கொடுக்க வேண்டும். நான் ஆன் சேஞ்ச் மெத்தடை நார்மலி இங்கு கீழே டிஃபைன் செய்கிறேன். இப்போது அதை எம்டியாக வைக்கின்றேன். ஏனெனில் இந்த ஆன் சேஞ்சை ப்ரொவைடருடன் செட்டப் செய்கின்ற பொழுது உங்களுக்கு விளக்குவது எளிதாக இருக்கும். இப்போது நாம் இந்த ஆன் சேஞ்ச் மெத்தடை அடுத்த ஸ்டெப்பில் டிஃபைன் செய்து கொள்ள இப்படியே வைத்துவிட்டு முதலில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை இங்கு அழகாக டிஸ்பிளே செய்வோம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வாறு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை பெற ஃபில்டர் ப்ரொவைடர் கொடுக்க தேவையில்லை. நமக்கு ஒரு என்டிட்டியின் டேட்டா மட்டும் போதும். அதாவது நான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் மட்டும் போதும். அப்படியானால் எமக்கு நேரடியாக மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ப்ரொவைடரிலிருந்து இந்த வேல்யூஸை பெறலாம். அதற்கு நான் ஒரு மெத்தடை உருவாக்குவோம். நாம் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ப்ரொவைடருக்கு சென்ற பின் நான் இதை ஃபுல் ஸ்க்ரீனாக கொடுக்கின்றேன். நீங்கள் காணலாம், மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்ற அரே தான் தேவை. அதாவது முழு டேட்டா உள்ள அரே ஒன்று தான் தேவை. நான் இங்கு ஒரு மெத்தடை உருவாக்குகிறேன். கெட்டர் ஒன்றை தான் உருவாக்க வேண்டும். நார்மல் மெத்தட் ஒன்றை உருவாக்கினாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. நான் மெத்தட் டு ஃபெச் ஆல் த மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என மெத்தட் ஒன்றை உருவாக்குகிறேன். உங்களுக்கு தெரியும், அனைத்தும் வருவதாக இருந்தால் இங்கு லிஸ்ட் ஒன்றை தான் ரிட்டர்ன் ஆகும். லிஸ்ட் இன் டைப் என்ன? கண்டிப்பாக மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்று ஒன்று ஆக இருக்க வேண்டும். நான் இங்கு மெத்தடாக கெட் ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என கொடுக்கின்றேன். அப்படியானால் நீங்கள் இங்கு சிம்பிளி எதை ரிட்டர்ன் செய்ய வேண்டும்? மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்ற அரேயை தான் நீங்கள் இங்கு சிம்பிளி ரிட்டர்ன் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும். இங்கு எவ்வளவு எளிதாக இந்த விடயங்களை செய்ய முடிகிறது. இப்போது அப்படியானால் நாம் நமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் பேஜுக்கு செல்வோம். நாம் சர்ச் பாக்ஸை தான் இங்கு உருவாக்கினோம். இப்போது அதன் வேலை முடிந்துவிட்டது. நாம் இங்கு கீழே இப்போது சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுத்து லிஸ்ட் வியூ ஒன்றை நாம் உருவாக்கி கொள்வோம். கன்ஸ்ட் நான் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். சைஸ்ட் பாக்ஸ் நமக்கு ஹைட் ஒன்று தான் தேவை. நாம் ஹைட்டை 10 போல கொடுக்கின்றேன். இப்போது நமக்கு இதன் கீழே தான் லிஸ்ட் வியூவை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த லிஸ்ட் வியூவில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா விடயமாக சொல்கிறேன். இந்த லிஸ்ட் வியூவை யூஸ் செய்கின்ற பொழுது இது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே இது நல்லது. இந்த லிஸ்ட் வியூவில் லிஸ்ட் வியூ டாட் பில்டரில் நடப்பது என்னவென்றால், இந்த ஸ்க்ரீனின் சைஸுக்கு மட்டுமே தேவையான லிஸ்ட் வியூவின் லிஸ்ட் ஐட்டம்ஸை மட்டும்தான் அவர்கள் ரெண்டர் செய்து கொள்வார்கள். இல்லையெனில் இவ்வாறு தொடர்ந்து இந்த டேட்டா லோட் அனைத்தையும் லோட் செய்யாது. அதற்கு நாம் லேசி லோடிங் என கூறுவோம். சாதாரணமாக நாம் ப்ரோக்ராமிங்கில் இவ்வாறு ஒரு விடயத்தை லேசி லோடிங் என கூறுவோம். இது உங்களுக்கு தெரியும். லேசி லோடிங்கை நாம் ஃபேஸ்புக்கில் அல்லது இன்ஸ்டாகிராமில் போல நாம் ஸ்க்ரோல் செய்து செல்லும் பொழுது அந்த போஸ்ட்கள் அனைத்தையும் அது லோட் செய்யாது. நாம் லோட் செய்யும் போது நமது ஸ்க்ரீனுக்கு காட்ட தேவையான டேட்டாவை மட்டும்தான் லோட் செய்யப்படுகிறது. சில நேரங்களில் லோடிங் இண்டிகேட்டர் ஒன்று சிறிது நேரம் வரை இருப்பதை நீங்கள் காணலாம். அந்த டேட்டா ஃபெச் ஆகும் வரை ஆகும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை இந்த லிஸ்ட் வியூ டாட் பில்டரில் நமக்கு டிஃபால்ட்டாக இம்ப்ளிமெண்ட் செய்துதான் இருக்கிறது. அதுதான் இந்த லிஸ்ட் வியூ டாட் பில்டரை யூஸ் செய்வதன் முக்கியத்துவம். இப்போது உங்களுக்கு புரியும். இங்கு உள்ள முழு லிஸ்ட் வியூ தான் இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் டேட்டாவானது கன்சியூம் செய்கிறது. அப்படியானால் நாம் முழு லிஸ்ட் வியூவையும் கன்சியூமர் விஜெட் என்றால் ராப் செய்ய வேண்டும். அதனால் நாம் இங்கு கன்சியூமர் விஜெட் ஒன்றை தான் கொடுக்க வேண்டும். ஒரு கன்சியூமர் மட்டும் இருப்பதால் எனக்கு ஒரு கன்சியூமர் மட்டும் போதும்.
அண்ட் கண்டிப்பாக நீங்கள் கன்சியூம் செய்ய வேண்டிய ப்ரொவைடரின் டீட்டெயில்ஸ் என்ன என இங்கு கொடுக்க வேண்டும். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். பலர் இதை மறந்து விடுகிறார்கள். அப்போது இதை கன்சியூமருக்கு எவ்வாறான டேட்டாவை இது கன்சியூம் செய்கிறது என புரிந்து கொள்ள முடியும். அப்போது இதற்கு ப்ரொவைட் செய்ய வேண்டிய டேட்டா டைப்பை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் போகும். அப்போது நாம் தேவையானவாறு இந்த வேலைகளை செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், இங்கு நமக்கு பில்டரில் கன்டெக்ஸ்ட், வேல்யூ அண்ட் சைல்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளது. இங்கு வேல்யூவை வேண்டுமென்றால் நான் மாற்றிக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் தான் வேல்யூவாக வரும். நான் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என கொடுக்கின்றேன். இங்கு நீங்கள் விரும்பிய பெயரை மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்று கொடுக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ப்ரொவைடர் என்ற டைப்பை நாம் கொடுத்ததால் கன்சியூமரின் டிஃபால்ட்டை உங்களுக்கு பார்க்க முடியும். உங்களுக்கு இங்கு ப்ரொவைடரின் டைப்புக்கு எந்த டைப்பை வேண்டுமானாலும் டிஃபைன் செய்யலாம். நாம் நமது விஜெட்டை தான் டிஃபைன் செய்து ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நீங்கள் இங்கு ரிட்டர்ன் செய்ய முடியும். நமக்கு லிஸ்ட் வியூ டாட் பில்டர் ஒன்றுதான் தேவை என உங்களுக்கு தெரியும். நான் இதை ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்பதால் இங்கு செமிகோலன் ஒன்றை கொடுத்தால் அந்த எரர் நீங்கிவிடும். நாம் இப்போது ஐட்டம் பில்டர் ஒன்றை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஐட்டம் பில்டருக்கு கன்டெக்ஸ்ட் அண்ட் இண்டெக்ஸ் ஆகியவை ஐட்டம் பில்டர் மூலம் பெற்றுக் கொடுக்கும். சேவ் செய்து கொள்ளுங்கள். ஐட்டம் பில்டருக்கு முன்பு நாம் சில சிறிய விடயங்களை இங்கு உருவாக்கி கொள்வோம். அப்போது நமக்கு மிகவும் எளிதாக இருக்கும். நான் முதலில் இந்த லிஸ்ட் வியூவுக்கு வந்து அதில் ஷ்ரிங்க் wrap என்ற ப்ராப்பர்ட்டி உள்ளது. ஷ்ரிங்க் wrapஐ நான் ட்ரூ என கொடுக்கின்றேன். இப்போது இங்கு பிசிக்ஸ் உள்ளது. இந்த விடயங்களை நான் முன்பே பேசினேன். இவற்றில் என்ன நடக்கும் என கூறினேன். நான் இதற்கு நெவர் ஸ்க்ரோலபிள் பிசிக்ஸ் என்பதை கொடுக்கின்றேன். அடுத்து ஐட்டம் கவுண்டை நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த லிஸ்ட் வியூவானது எவ்வளவு தூரம் இது பில்ட் ஆக வேண்டும் என அறிந்து கொள்ளும். நாம் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸை எடுத்தோம். நமது ப்ரொவைடரில் இருந்து எடுத்தோம். நீங்கள் காணலாம், நாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸுக்கு தான் இங்கு லிசன் செய்து கொண்டு இருக்கின்றோம். மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் உள்ளே கெட் ஆல் எக்ஸசைசஸ் என நாம் ஒரு மெத்தடை டிஃபைன் செய்தோம். இல்லை என்றால் உங்களுக்கு நமது லிஸ்ட்டுக்கு நேரடியாக மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸுக்கும் அக்சஸ் செய்ய முடியும். அதன் பிறகு நாம் இதன் லென்த்தை பெற முடியும். நீங்கள் காணலாம், இங்கு ஐட்டம் கவுண்டுக்கு நாம் இன்டிஜர் ஒன்றை கொடுக்க வேண்டும். இதோ நாம் இப்போது இவ்வாறு எடுத்துக்கொண்டோம். இப்போது நாம் இந்த ஐட்டம் பில்டருக்கு ஒரு ஐட்டமை கொடுக்க வேண்டும். அதனால் நான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸில் இருந்து மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ஒன்றை உருவாக்குகிறேன். மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்று பெயர் கொடுக்கின்றேன். நீங்கள் காணலாம், மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ஆனது ப்ரொவைடரிலிருந்து வருகிறது. மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸை இங்கு கொடுக்க வேண்டும். மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் உள்ளது. அதன் பிறகு இந்த லிஸ்டில் கரண்ட் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ மட்டும்தான் எனக்கு தேவை. இப்போது நாம் இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை நமது விஜெட்டில் டிஸ்பிளே செய்ய முடியும். ஐட்டம் பில்டரில் இப்போது உங்களுக்கு ரிட்டர்ன் செய்யலாம். நான் இங்கு முதலில் கண்டெய்னர் ஒன்றை ரிட்டர்ன் செய்கிறேன். கண்டெய்னர் ஒன்று ரிட்டர்ன் ஆக வேண்டியவை. அதனால் செமிகோலன் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் முதலில் டெக்கரேஷனை கொடுக்கின்றேன். அப்போது நமக்கு எளிதாக இருக்கும். டெக்கரேஷனாக வழக்கமாக போல நமது பாக்ஸ் டெக்கரேஷன், இந்த கண்டெய்னர் என்ற விஜெட் எவ்வளவு நமக்கு யூஸ் ஆகிறது என உங்களுக்கு புரியும். டெக்ஸ்ட் விஜெட் போலத்தான் நாம் எந்த ஒரு விஜெட்டை உருவாக்கினாலும் அதை நாம் அடிக்கடி wrap செய்ய வேண்டும். UI எலிமெண்ட்டாக மிகவும் எளிதாக இந்த கண்டெய்னரை யூஸ் செய்ய முடியும். எனக்கு ஆப் கலர்ஸில் டார்க் ப்ளூ கலர் தேவை. நான் இங்கு உருவாக்குவது இந்த பேக்ரவுண்டில் சற்று டார்க் ப்ளூ அல்லது ஒரு ஷேட் போல இங்கு வந்துள்ளது. அந்த ஷேடை நான் நமது பிரைமரி டார்க் ப்ளூ கலரிலிருந்து எடுக்க வேண்டும். அதன் ஒப்பாசிட்டியை நான் மிகவும் குறைக்கின்றேன். 0.1ஐ தான் எடுக்கின்றேன். அதாவது 10% நான் எடுக்கின்றேன். கலருக்கு பிறகு உங்களுக்கு புரியும், நாம் எப்போதும் போல பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க வேண்டும். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் நாம் இங்கு 10 போல கொடுப்போம். டெக்கரேஷன் இவ்வளவு போதும். இப்போது நாம் நமது சைல்ட் விஜெட்டை கொடுப்போம். பிறகு தேவையானால் இதை மாற்றிக்கொள்ள முடியும். நாம் லைஃப் ஸ்டைல் ஒன்றை கொடுப்போம். இங்கு கட்டாயமாக லைஃப் ஸ்டைல் ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் விரும்பும் எந்த விஜெட்டையும் ரெண்டர் செய்ய முடியும். ஆட்டோ ஃபோக்கஸ் எங்களுக்கு தேவையில்லை. இந்த லிஸ்ட் ஸ்டைலை கொடுப்பது எளிது. அதனால்தான் இங்கு இந்த லிஸ்ட் ஸ்டைலை கொடுக்கின்றேன். நான் முதலில் லீடிங்கை கொடுக்கின்றேன். லீடிங்கில் நான் இமேஜை தான் ரெண்டர் செய்ய வேண்டும். நீங்கள் இங்கு அதை காணலாம். இது ஒன்றைத்தான் நாம் உருவாக்க போகின்றோம்.
இவ்வாறு இந்த இமேஜை ரெண்டர் செய்வது என உங்களுக்கு காட்டுகிறேன். அதற்கு முன் நாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸுக்கு சென்று இந்த இமேஜை நாம் கொடுத்தோமா என பார்க்கலாம். நான் இங்கு ப்ரொவைடருக்கு சென்று மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ப்ரொவைடருக்கு செல்கின்றேன். நாம் டேட்டா ஒன்றை எடுத்து பார்ப்போம். நாம் இப்போது செய்ய போவது இந்த இமேஜை கொடுப்பதாகும். அசட்ஸில் இமேஜில் mindful.png என்பதை இங்கு இமேஜாக பயன்படுத்துகிறோம். நான் ஒரே இமேஜை தான் அனைத்திற்கும் யூஸ் செய்து கொண்டு இருக்கின்றேன். நீங்கள் இங்கு வெவ்வேறு இமேஜஸை கொடுத்து இது அழகாக மாற்றிக்கொள்ளலாம். நமது இமேஜஸில் நீங்கள் காணலாம் மைண்ட்ஃபுல் PNG ஒன்று உள்ளது. பட் எனக்கு இது தேவையில்லை. நீங்கள் காணலாம் எனக்கு இங்கு UIயில் இதுதான் தேவை. ஏனெனில் தற்போதைக்கு நமது லோகோ உள்ளது. எனது GitHubக்கு சென்று நான் முதலில் இந்த இமேஜை டவுன்லோட் செய்து கொள்கின்றேன். நான் உங்களுக்கு இதை எவ்வாறு செய்வது என காட்டுகின்றேன். இது மிகவும் கடினமான விடயமல்ல. இந்த ரெபோசிட்டரியில் லிங்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தேடிக்கொள்ள முடியும். நாம் அதை ரீசெட் செய்து கொள்வோம். அந்த லிங்குக்கு செல்லலாம். லிங்கில் அசட்டுக்கு செல்லுங்கள். அசட்ஸில் ஸ்க்ரீன்ஷாட்ஸில் தான் ஸ்க்ரீன்ஷாட்ஸை காண முடியும். நான் இதில் ஒன்றை ஓப்பன் செய்து கொண்டதை நீங்கள் காணலாம். நாம் உருவாக்கி கொண்டிருக்கும் அப்ளிகேஷனின் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் இதில் உள்ளது. நீங்கள் இதை சற்று ஜூம் அவுட் செய்தால் காணலாம் இது ப்ரொஃபைல் பேஜ் ஆகும். இது ப்ரொஃபைல் பேஜின் ஸ்க்ரீன்ஷாட் ஆகும். நான் மீண்டும் அதை ரீசெட் செய்கிறேன். சைஸ் கொஞ்சம் பெரியதாக உள்ளது. இங்கு டவுன்லோட் ரா ஃபைல் என்பதை கிளிக் செய்து இதை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இப்போது நமக்கு அசட்ஸில் இமேஜஸில் தான் தேவை. நீங்கள் காணலாம் இங்கு மைண்ட்ஃபுல் PNG மற்றும் மெடிடேஷன் PNG உள்ளது. இதில் மைண்ட்ஃபுல் தான் எனக்கு தேவை என நினைக்கின்றேன். அந்த இமேஜ் தான் அது. இவ்வாறான இமேஜஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இங்கு நான் உங்களுக்கு ஒரு சைட்டையும் காட்டுகிறேன். இங்கு unraw.co என டைப் செய்து கொண்டால் இந்த சைட்டுக்கு செல்ல முடியும். unraw.co/search. இதன் மூலம் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷனை கண்டுபிடிக்க முடியும். நாம் அதை PNG ஆகவும் SVG ஆகவும் எந்த டைப்பாகவும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இதில் மிகவும் முக்கியமானது நாம் இங்கு டைப்பை ஆப் என கொடுப்போம். ஆப் என டைப் செய்து இங்கு சர்ச் செய்து கொண்ட பிறகு நீங்கள் காணலாம் இந்த ஆப் எனும் கீவேர்டுக்கு பொருத்தமான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பலவற்றை இங்கு நமக்கு டவுன்லோட் செய்ய முடியும். உண்மையிலேயே இது மிகவும் அழகான இல்லஸ்ட்ரேஷன்ஸ். இங்கு உள்ள இல்லஸ்ட்ரேஷன்ஸுக்கு ஒரு மெயின் ஃபோக்கஸ் கலர் ஒன்று இருக்கும். அந்த கலரை மாற்றிக்கொள்ள முடியும். இங்கு பாருங்கள், இவ்வாறு அழகாக இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸின் கலர்ஸை மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது ஒரே கலர் டோன் ஒன்றில் எனக்கு ஐக்கன்ஸை எடுக்க வேண்டுமென்றால் அல்லது இல்லஸ்ட்ரேஷன்ஸ் டவுன்லோட் செய்ய வேண்டுமென்றால் இந்த சைட்டை நமக்கு யூஸ் செய்யலாம். unraw.co சர்ச்சுக்கு வந்தால் நேரடியாக இந்த சைட்டுக்கு செல்லலாம். நினைத்து பாருங்கள், இந்த இமேஜ் தேவை என்றால் உங்களுக்கு இதை கிளிக் செய்ய முடியும். நீங்கள் காணலாம் டவுன்லோட் SVG என்ற ஆப்ஷன் உள்ளது. நமக்கு PNG ஆகவும் டவுன்லோட் செய்ய முடியும். நீங்கள் SVG எடுத்தாலும் அதை எவ்வாறு யூஸ் செய்வது என உங்களுக்கு இப்போது தெரியும். இதை நான் ஒரு எக்ஸ்ட்ரா விடயமாக உங்கள் ப்ராஜெக்ட்ஸுக்கு காட்டினேன். இது மிகவும் முக்கியமான சைட் ஆகும். கண்டிப்பாக இதை ரெஃபர் செய்யுங்கள். உங்களிடம் இது போன்ற இமேஜஸை எடுக்கக்கூடிய வேறு சைட் இருந்தால் அதை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி கமெண்ட் செக்ஷன் மூலம் கொடுங்கள். அதற்கு இந்த சைட்ஸ் கன்சியூம் செய்ய முடியும். இதை ஒரு முறை செக் செய்து பாருங்கள். இது மிகவும் நல்லது. நாம் பல ப்ராஜெக்ட்ஸில் இதை யூஸ் செய்கிறோம். மேலும் இதில் மிகவும் ஹை குவாலிட்டி இமேஜஸ் தான் உள்ளது. இங்கிருந்து எடுத்த இமேஜஸ் தான் இங்கு உள்ளது. இப்போது நான் இதை டவுன்லோட் செய்கிறேன். உங்களுக்கு டவுன்லோட் ரா ஃபைல் மீது கிளிக் செய்தால் நீங்கள் காணலாம் சிறிது நேரத்தில் இது டவுன்லோட் ஆகும். நீங்கள் காணலாம் இது டவுன்லோட் ஆகியது. நான் இதை நேரடியாக நமது ப்ராஜெக்டில் சேவ் செய்கிறேன். அது எளிதாக இருக்கும். சரி, நீங்கள் காணலாம் இப்போது நான் மெடிடேட் ஆப்பில் அசட்ஸில் இமேஜ் பகுதியில் இருக்கின்றேன். நான் இங்கு இந்த ஃபைலை இங்கு சேவ் செய்கிறேன். நீங்கள் காணலாம் அது சேவ் ஆகியது. இப்போது நாம் மீண்டும் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் பேஜுக்கு செல்வோம். நான் ஏனைய அனைத்தையும் க்ளோஸ் செய்கிறேன். இப்போது உங்களுக்கு புரியும், நாம் இமேஜை சேர்த்துள்ளோம். நீங்கள் காணலாம் நாம் mindful.png பயன்படுத்தியுள்ளோம். அதனால் இப்போது எமக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக pubspec.yaml-இல் இமேஜஸ் பகுதியை சரியாக செட்டப் செய்தீர்களா என பார்க்க வேண்டும். நீங்கள் காணலாம் நாம் இமேஜஸ் இருக்கும் ஃபோல்டர் மற்றும் ஐக்கன் இருக்கும் ஃபோல்டரை pubspec-இல் சேர்த்துள்ளோம். இப்போது நான் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து லிஸ்ட் ஸ்டைலை உருவாக்குகிறேன். உங்களுக்கு இதில் முதலில் லீடிங் உள்ளது. லீடிங்காக முன்னால் வர வேண்டியதை எனக்கு கொடுக்க முடியும். லீடிங்காக ஒரு விஜெட்டை பாஸ் செய்ய வேண்டும்.
நான் இதற்கு கிளிப் ரெக்டை பாஸ் செய்கிறேன், ஏனெனில் எனக்கு இமேஜஸின் கார்னர்ஸை ரவுண்ட் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுக்கு கிளிப் ரெக்டுக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க முடியும். இந்த பார்டர் ரேடியஸ் தான் உள்ளே உள்ளதே ரப் செய்பவே ஆகும். கிளிப் மாஸ்க் போல ஒன்று கிளிப் ஆகிறது. இப்போது இதன் சைல்டாக நான் இமேஜை கொடுப்போம். நான் அசெட்டாக யூஸ் செய்கிறேன். அசெட்டின் வேல்யூவை கொடுக்கின்றேன். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்ற ஒன்றை நாம் டிஃபைன் செய்தோம் அல்லவா? நாம் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை பார்க்கலாம். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸில் இமேஜ் பார்த்துள்ளது. அதை கொடுத்து சேவ் செய்யுங்கள். பின்னர் இது சரியாக அட் ஆனதா என்று பார்க்கலாம். இதை கொடுத்து சேவ் செய்து கொள்ளுங்கள். நமது பகுதியில் சென்று பார்த்தால் இது சரியாக அட் ஆகியுள்ளதா என பார்க்க முடியும். நீங்கள் காணலாம், அனைத்தும் சரியாக அட் ஆகி உள்ளது. இப்போது இவை ஒன்றாக ஒட்டியபடி உள்ளன. நாம் கண்டெய்னருக்கு மார்ஜின் கொடுக்கவில்லை. நான் இங்கு ஒரு மார்ஜினை கொடுக்கின்றேன். உங்களுக்கு இதற்கு மார்ஜின் ஒன்றை ஆட் செய்ய முடியும். இங்கு நாம் மார்ஜினை வெர்டிக்கல் மார்ஜினாக கொடுக்க முடியும். எட்ஜ் இன்செட்ஸ் டாட் சிமெட்ரிக். நான் இங்கு வெர்டிக்கல் டிரெக்ஷனில் ஒரு சிறிய மார்ஜினை கொடுக்கின்றேன். நான் 5 அளவு மார்ஜின் கொடுக்கின்றேன். இப்போது நமக்கு இதை கன்ஸ்டன்ட்டாக கொடுக்க முடியும். நீங்கள் காணலாம், இப்போது மார்ஜின் அட் ஆகி உள்ளது. இப்போது இதை சற்று டெக்கரேட் செய்ய வேண்டும். நாம் இதை எவ்வாறு உருவாக்குவது என பார்ப்போம். இங்கு வித் மற்றும் ஹைட்டை சரி செய்ய வேண்டும். நான் முதலில் இங்கு வந்து வித்தை சரி செய்கிறேன். மீடியா குவெரியாக இதை உருவாக்குவோம். அப்போது ரெஸ்பான்சிவ் ஆப்புக்கு செல்லும் போது இமேஜஸ் தானாக ரெஸ்பான்சிவ் ஆகும். சைஸின் வித்தை நான் 0.13 அளவு கொடுக்கின்றேன். இந்த அளவு நல்லது. ஹைட்டையும் இதே அளவில் கொடுக்கலாம். நான் இந்த மீடியா குவெரியில் காப்பி ஒன்றை கொடுத்து நாம் ஹைட்டுக்கும் இதையே கொடுக்கின்றேன். ஏனெனில் உங்களுக்கு புரியும், இது இமேஜ் என்பதால் இது ரவுண்டாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இது ஒரு சதுரமாக இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் காணலாம், இது கொஞ்சம் க்ராப்பானது போல் உள்ளது. அந்த க்ராப்பாகி இருப்பதை நாம் சரி செய்யலாம். நமக்கு ஏனைய கண்டென்ட் வரும்போது இந்த இஷ்யூ சரியாகிவிடும். நான் ஃபிட் என ப்ராப்பர்ட்டியை உருவாக்குகிறேன். ஃபிட்டுக்கு நமக்கு பாக்ஸ் ஃபிட் டாட் கவர் எனும் ப்ராப்பர்ட்டியை உருவாக்க முடியும். இப்போது நாம் பார்ப்போம். நீங்கள் காணலாம், இப்போது சரியாக இது செட் ஆகி உள்ளது. நாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்தால் உங்களுக்கு இதை பார்த்து கொள்ள முடியும். இப்போது நாம் நமது லோடிங்கை உருவாக்கி முடித்து விட்டோம். இப்போது நமக்கு டைட்டிலை உருவாக்க முடியும். நான் லீடிங்குக்கு கீழே வந்து டைட்டிலை உருவாக்குகிறேன். டைட்டில் உங்களுக்கு தெரியும், டைட்டிலாக நமக்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை தான் பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஞாபகம் இருக்கும். நாம் நேம் என ப்ராப்பர்ட்டி ஒன்றை உருவாக்கினோம். நீங்கள் காணலாம், இங்கு நாம் வேறு மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் ஒன்றை தான் எடுத்துள்ளோம். இங்கு மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸாக வேண்டும். இங்கு குழப்பம் ஏற்படுகிறது என்றால் நீங்கள் இங்கு பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. இங்கு நான் ரீநேம் செய்வோம். நாம் சிங்கிள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என கொடுப்போம். உங்களுக்கு எல்லா இடங்களிலும் மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் விதத்தில் இருக்கும்போது உண்மையிலேயே குழப்பம் ஏற்படும். நான் இதில் நேமை கொடுத்தால் நீங்கள் காணலாம், நேம் ஆனது ஆட் ஆகிறது. நான் இங்கு சிறிய ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். ஸ்டைல். நாம் ஆப் டெக்ஸ்டைல்ஸ் சிலவற்றை உருவாக்கியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் இங்கு சப்டைட்டில் ஸ்டைலை கொடுக்கின்றேன். இந்த அளவு நல்லது. நாம் இந்த அளவில் வைத்துக் கொள்வோம். அடுத்து சப்டைட்டிலை கொடுக்கின்றேன். நாம் டைட்டிலை கொடுத்தோம். டைட்டிலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தால் இது நல்லது. அதனால் நான் சப்டைட்டில் கொடுக்கின்றேன். இதற்கும் டெக்ஸ்ட் விஜெட் தான் கொடுக்க வேண்டும். இங்கு வந்து நமக்கு சிங்கிள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். நீங்கள் காணலாம், இது மிகவும் இலகு. நாம் டிஸ்கிரிப்ஷனை கொடுப்போம். முழு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தால் நீங்கள் காணலாம், இது பெரியதாக இருக்கும். அதனால் எனக்கு இவ்வளவு பெரிய டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. அதனால் எனக்கு மேக்ஸ் லைன்ஸ் 2 கொடுக்க முடியும். மேலும் ஓவர்ஃப்ளோ சரி செய்ய முடியும். ஓவர்ஃப்ளோ உங்களுக்கு டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ ஒன்றை கொடுக்க முடியும். டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ டாட் எலிப்சிஸ். இந்த அளவு நல்லது. இப்போது நானாக இதை சேவ் செய்தால் நீங்கள் காணலாம் 3 டாட்ஸ் அட் ஆகி உள்ளது. இந்த ஓவர்ஃப்ளோவில் தான் ப்ராப்பர்ட்டி வருகிறது. இப்போது இதற்கு ஸ்டைல் செய்ய முடியும். இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலை கொடுப்போம். ஆப் டெக்ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். பாடி ஸ்டைல் போலத்தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டைலை நாம் ஓவர்ரைட் செய்ய முடியும். நான் கலரை மாற்றுகின்றேன். அதனால் இந்த ஸ்டைலை காப்பி வித் எனும் மெத்தடில் ஓவர்ரைட் செய்ய முடியும். நான் கலரை மாற்றுகிறேன். எனக்கு ஆப் கலருக்கு டார்க் ப்ளூவில் வித் ஒப்பாசிட்டி
0.7 தான் நான் கொடுத்துள்ளேன். சரி, இந்த அளவு நல்லது. ஃபாண்ட் சைஸை நான் இங்கு 14 போல கொடுக்கின்றேன். இந்த அளவும் நல்லது. இப்போது நமது இமேஜுடன் பாருங்கள். நீங்கள் காணலாம், இது மற்றும் இதை எடுத்துக்கொண்டால் இரண்டும் சமனாக இருக்கின்றது. இப்போது நாம் லிஸ்ட் வியூ கொடுத்துள்ளோம். இப்போது நமக்கு இங்கு சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியை தான் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியை எவ்வாறு சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்வது என பார்ப்போம். நீங்கள் காணலாம், மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் அனைத்தும் இப்போது அழகாக டிஸ்ப்ளே ஆகின்றன. உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை என்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதில் நாம் மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் ஒன்றுக்கு சென்றால் இதில் நாம் மேலும் டிஸ்ப்ளே செய்யக்கூடிய டீட்டெயில்ஸ் அதிகமாக உள்ளன. நாம் எக்ஸசைஸ் ப்ரொவைடருக்கு சென்ற பிறகு இங்கு கேட்டகரி ஒன்று உள்ளது, இமேஜ் ஒன்று உள்ளது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ளன. இந்த விடயங்களை நாம் முன் பேஜில் இல்லையெனில் இதில் ஒன்றை கிளிக் செய்தால் இதன் டீட்டெயில்ஸ் பார்க்க செல்லக்கூடிய வகையில் அமைத்துக்கொள்வோம். அப்போது நமக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை காட்ட முடியும். இங்கு கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் URLக்கு ரீடிரெக்ட் ஆகும் வகையில் நான் எவ்வாறு இந்த விடயங்களை அமைப்பது என்று சொல்லித் தருவேன். இப்போது நமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸை இங்கு சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியை சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு சரியாக செய்வது என இப்போது நாம் பார்ப்போம். நாம் சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டால் நீங்கள் காணலாம், இவை அனைத்தும் ஸ்டேட்லெஸ் விஜெட்ஸாக தான் நாம் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். நாம் மேலே சென்றால் நீங்கள் காணலாம், இவை அனைத்தும் ஸ்டேட்லெஸ் விஜெட்ஸ் ஆகும். அதாவது நாம் விஜெட்டின் ஸ்டேட்டை மீண்டும் ரீஃப்ரெஷ் செய்ய முடியாது. அதனால் நாம் இவை அனைத்தையும் நமது ப்ரொவைடர் மூலம்தான் செய்ய வேண்டும். ஏனெனில் நான் ப்ரொவைடருக்கு இங்கு லிசன் செய்து கொண்டு இருக்கின்றேன். நீங்கள் காணலாம், இதை நான் கன்சியூமராக வைத்திருக்கின்றேன். இப்போது இந்த ப்ரொவைடருக்கு இந்த ஃபில்டர்ஸ் அல்லது சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ளிமெண்ட் செய்யும் மெத்தட் ஒன்றை எழுத முடியும். இது மிகவும் கடினமில்லை. எவ்வாறு இந்த விடயங்களை சரியாக செய்வது என நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். உங்களுக்கு புரியும். நாம் இந்த கெட் ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்ற மெத்தடை எழுதி கொண்டாலும் நமக்கு இந்த மெத்தட் தேவைப்படவில்லை. அதனால் நான் இதை ரிமூவ் செய்து விடுவேன். அல்லது உங்களுக்கு தேவையெனில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஒன்று அட் ஆனால் இதை வைத்துக் கொள்ளலாம். அதுதான் நடக்க வேண்டும். நான் இப்போது இங்கு சர்ச் ஃபங்க்ஷனை தான் உருவாக்குகிறேன். நான் மெத்தட் ஒன்றை உருவாக்குகிறேன். சர்ச் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என கொடுக்கின்றேன். கண்டிப்பாக சர்ச் query எனக்கு வரும். நான் இங்கு ஸ்ட்ரிங் queryயை எடுப்பேன். சர்ச் query புரியவில்லை என்றால் நான் விளக்குகின்றேன். சர்ச் query என்பது என்னவென்றால், நினைத்து பாருங்கள். இப்போது நான் இங்கு ஏதாவது என்டர் செய்கிறேன். அந்த என்டர் செய்ததை நான் queryயாக இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். இந்த என்டர் செய்த ஸ்ட்ரிங் தான் நான் சர்ச் queryயாக எடுத்துக்கொள்கிறேன். இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய இடங்கள் உள்ளன. நான் அவற்றை உங்களுக்கு விளக்குவேன். இங்கு பாஸ் செய்த queryயை நான் பார்க்கின்றேன். query empty என்றால் உங்களுக்கு தெரியும், query empty என்றால் எதையும் டைப் செய்யவில்லை. எதையும் டைப் செய்யவில்லை என்றால் இந்த டீட்டெயில்ஸ் அனைத்தையும் காட்ட வேண்டும். அதுதான் இங்கு நடக்க வேண்டும். query empty என்றால் உங்களுக்கு உங்களுடைய மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸை உருவாக்கலாம். மீண்டும் நான் இங்கு லிஸ்ட் ஒன்றை உருவாக்குகிறேன். மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் சமன் லிஸ்ட் ஃப்ரம் ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ். அதாவது இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை நான் இங்கு உள்ள அனைத்து மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸுக்கும் சமமாக அமைக்கின்றேன். இங்கு சாதாரணமாக இதை ரிட்டர்ன் செய்தாலும் எந்த இஷ்யூவும் இல்லை, ஏனெனில் நான் இன்னும் மாற்றவில்லை. பட் இது மாற்றப்பட்ட சந்தர்ப்பம் ஒன்று என்றால் இதை கண்டிப்பாக மீண்டும் இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். இது உங்களுக்கு புரிய வேண்டும். நான் இங்கு செய்தது என்னவென்றால், நான் இங்கு கொடுத்த query ஆனது empty என்றால் நான் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்பதற்கு அனைத்து டீட்டெயில்ஸை அசைன் செய்து கொண்டேன். இப்போது இந்த டீட்டெயில்ஸ் அனைத்தையும் காட்ட வேண்டும். இப்போது empty என்றால் இதை செய்ய வேண்டும். empty இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் இப்போது நான் இதை எழுத வேண்டும். அப்போதுதான் இங்கு ஃபில்டரை ஆட் செய்வது எவ்வாறு என நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஃபில்டர் ஒன்று இருந்தால், அதாவது உண்மையில் query ஒன்று இருந்தால், மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸை தான் நாம் மாற்ற வேண்டும். நான் முதலில் இதை ஆல் எக்ஸசைசஸுக்கு இனிஷியலைஸ் செய்து கொள்கின்றேன். அதன் பிறகு நான் இதை ஃபில்டர் செய்து கொள்கின்றேன். இப்போது இங்கு ட்ரிபிள் ஒன்றை எழுத முடியும். நான் இங்கு
எக்ஸசைசஸ் என கொடுக்கின்றேன். எக்ஸசைஸ் 1 இதை எழுதி கொண்டு செல்லும்போது உங்களுக்கு புரியும். இங்கு கொஞ்சம் குழப்பமாக இருப்பது போல தோன்றினாலும் பரவாயில்லை, அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. நான் இங்கு இதற்கு செமிகோலன் ஒன்றை கொடுக்கின்றேன், ஏனெனில் நான் நேம் மூலம்தான் இங்கு ஃபில்டர் செய்கின்றேன். எக்ஸசைஸின் நேம், அதாவது இப்போது உள்ள எக்ஸசைசஸின் நேமை தான் நான் இங்கு ரெஃபர் செய்கின்றேன். இது உங்களுக்கு புரிய வேண்டும். உண்மையில் இப்போது நினைத்து பாருங்கள், இங்கு நான் நேமை எடுத்தால் இங்கு மைண்ட்ஃபுல் டிராயிங் என இங்கு உள்ளது. நினைத்து பாருங்கள், இதை சர்ச் செய்யும் யூசர் இவ்வாறு டைப் செய்தால், இவ்வாறு மைண்ட்ஃபுல் என டைப் செய்தால் இது வர வேண்டும். இவ்வாறு நான் டைப் செய்தால் இந்த queryயை இப்போது பாருங்கள், இந்த நேம் மற்றும் இந்த queryயை தான் நாம் மேட்ச் செய்கின்றோம். இப்போது உங்களுக்கு புரியும், இது மற்றும் இது மேட்ச் ஆகவில்லை. அதாவது இதில் M எழுத்து கேபிட்டல், இதில் M எழுத்து சிம்பிள். அதாவது இங்கு கேஸ் வேறுபடுகிறது. இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த ஒரு ஃபில்டர் அல்லது எந்த ஒரு சர்ச் ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் செய்தாலும், அது வெப்பாக இருந்தாலும், மொபைல் அப்ளிகேஷனாக இருந்தாலும், அல்லது எந்த அப்ளிகேஷனிலும் இந்த கேஸை கண்டிப்பாக சரியாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை சரி செய்ய முடியும், அது மிகவும் கடினமில்லை. இங்கு நாம் செய்வது என்னவென்றால், இந்த இரண்டையும் லோவர் கேஸாக மாற்றுகிறேன், இல்லையெனில் இந்த இரண்டையும் அப்பர் கேஸாக மாற்றுகிறேன். அப்போது இரண்டு கேசஸையும் ஒரே கேஸாக மாற்றி அதன் பிறகுதான் ஃபில்டர் அல்லது சர்ச் ஃபங்க்ஷனுக்கு தேவையான டேட்டாவை நாம் ஃபில்டர் செய்ய முடியும். இப்போது நான் இங்கு எனது நேமை எடுத்து இதை முழுவதும் லோவர் கேஸாக மாற்றுகிறேன். இதற்கு 2 லோவர் கேஸ் என்ற மெத்தட் உள்ளது. இந்த மெத்தட்ஸ் பற்றி நான் முன்பே கூறியுள்ளேன். அதை லோவர் கேஸாக மாற்றி நான் இங்கு கண்டெயின் ஆகிறதா என பார்க்கின்றேன். இந்த கண்டெயின் மூலம் கண்டெயின் ஆகிறதா என பார்க்கலாம். இது தொடர்ச்சியாக இருக்கும். கண்டெயின் ஆகிறதா என பார்க்க முடியும். கண்டெயின் ஆகிறதா என எதை பார்க்க வேண்டும்? நமது queryயை தானே பார்க்க வேண்டும். இந்த query இந்த நேமில் கண்டெயின் ஆகிறதா? நீங்கள் queryயை எடுக்கலாம். கண்டிப்பாக queryயையும் நாம் செய்ய வேண்டும். queryயையும் லோவர் கேஸாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். இந்த அனைத்தையும் நாம் செய்து முடித்து நான் ஒரு லிஸ்டை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ஏனெனில் ஒரு டேட்டா மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த queryக்கு சமமாகி உள்ளது. நான் இதை சேவ் செய்த பிறகு நன்றாக ஃபில்டர் ஆகிறது. இங்கு ஃபார்மட் வருகிறது. இங்கு நான் லிஸ்டாக கன்வெர்ட் செய்தது. நினைத்து பாருங்கள், நான் மைண்ட் என்று சர்ச் செய்தால் இங்கு அந்த நேம் அல்லது queryக்கு பொருத்தமான ஒரு டேட்டா மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு 3-4 டேட்டாக்கள் பொருந்தலாம். அதனால் நான் ரிட்டர்ன் செய்ய வேண்டியது கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் ஆகும். அதன் பிறகு கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? நாம் நோட்டிஃபை லிஸ்னர் செய்ய வேண்டும். இப்போது இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். இது புரியவில்லை என்றால் நான் மீண்டும் விளக்குகின்றேன். இங்கு இப்போது தேவையாக இருப்பது யூசர் இங்கு டைப் செய்யும் queryக்கு ஏற்ப பொருந்தும் டேட்டாவை இங்கு ஃபில்டர் செய்ய வேண்டும். இங்கு நான் முதலில் பார்த்தது query ஒன்றை யூசர் ப்ரொவைட் செய்யவில்லை என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்பதற்கு அனைத்து டீட்டெயில்ஸையும் அல்லது இந்த அனைத்து எக்ஸசைசஸையும் இவ்வாறு அசைன் செய்கிறேன். இங்கு query என்டர் செய்யப்பட்டிருந்தால் நான் செய்தது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸிற்கு அனைத்து டீட்டெயில்ஸை அசைன் செய்தேன். அதன் பிறகு நான் ஃபில்டர் ஒன்றை பயன்படுத்துகிறேன். இந்த வியா மூலம்தான் நாம் ஃபில்டர்ஸை ஆட் செய்கிறோம். இங்கு ஃபில்டர் ஒன்றை ஆட் செய்துள்ளேன். ஒவ்வொரு எக்ஸசைஸ் வழியாக செல்லும் போது நான் பார்க்கின்றேன், இந்த எக்ஸசைஸின் நேமை லோவர் கேஸாக கன்வெர்ட் செய்த பிறகு அந்த எக்ஸசைஸ் நேமில் நாம் என்டர் செய்த queryயானது கண்டெயின் ஆகிறதா? அந்த queryயையும் லோவர் கேஸாக மாற்ற வேண்டும். இல்லையெனில் இரண்டையும் அப்பர் கேஸாக மாற்றினாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. இது சமன் என்றால், அதாவது கண்டெயின் ஆகிறது என்றால் இங்கு ரிட்டர்ன் ஆகும். அதன் பிறகு இதை லிஸ்ட் ஒன்றிற்கு கொடுக்கின்றேன். உங்களுக்கு புரிகிறது? இந்த கேஸில் ட்ரூவாக ரிட்டர்ன் ஆகுவது ஒன்று மட்டுமல்ல, இங்கு 2-3 இருக்கலாம். அதனால் நான் இதை லிஸ்டாக கன்வெர்ட் செய்தேன். கண்டிப்பாக நோட்டிஃபை லிஸ்னர் செய்ய வேண்டும். இந்த கன்சியூமரை நோட்டிஃபை செய்ய வேண்டும். லிஸ்ட் தான் நமது கன்சியூமர் ஆகும். இந்த லிஸ்டை தான் நாம் அப்டேட் செய்ய வேண்டும். இப்போது இதை எவ்வாறு லிஸ்ட் வியூவுடன் பைண்ட் செய்வது என்று நாம் பார்ப்போம். இப்போது உங்களுக்கு புரியும், நாம் இங்கு ஏதாவது டைப் செய்தால்தான் இது மாற்ற வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு புரியும், இந்த சர்ச் பாக்ஸ் அல்லது
இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் தான் நாம் அதை மாற்ற வேண்டும். உங்களுக்கு நினைவில் இருக்கும், நாம் இங்கு டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஒன்றை கொடுத்தோம். இதுதான் நமது சர்ச் பாக்ஸ் ஆகும். இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் நினைவில் வைத்திருக்கலாம், நாம் ஆன் சேஞ்ச் மெத்தடை டிஃபைன் செய்யாமல் விட்டிருந்தோம். நான் இங்கு ஒரு சிறிய டிப்பை கொடுக்கின்றேன். இப்போது நினைத்து பாருங்கள், இது ஒரு பெரிய கோடாக இருந்தால் நாம் எங்கு டிஃபைன் செய்ய வேண்டும் என கொடுத்தது ஞாபகத்தில் இருக்காது. அதற்காக நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்றை பயன்படுத்தலாம். நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனை காட்டுகின்றேன். இங்கு இந்த பெட்டர் கமெண்ட்ஸ் என்ற எக்ஸ்டென்ஷன் மிகவும் நல்லது. இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். இந்த பெட்டர் கமெண்ட்ஸ் என்பதை இது ஃப்ளட்டருக்கு மட்டுமல்ல, எந்த விடயத்திற்கும் பயன்படுத்தலாம். இது மிகவும் பிரபலமான எக்ஸ்டென்ஷன் ஆகும். சுமார் 6 மில்லியன் டவுன்லோட்ஸ் உள்ளது. இதை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் செய்ய வேண்டும். நாம் எக்ஸ்டென்ஷன் பற்றி பேசும் செக்ஷனில் தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ் அனைத்தையும் நான் உங்களுக்கு கூறியுள்ளேன். நீங்கள் இங்கு ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். நான் இங்கு டு டூ என்பதால் டு டூ ஃபில் திஸ் என நார்மலி கொடுக்கின்றேன். பொதுவாக கமெண்ட் ஒன்றில் நாம் ஒரு டிஸ்கிரிப்ஷனை ஆட் செய்ய வேண்டும். இந்த மெத்தட் என்ன என்பதை போல கொடுக்க வேண்டும். இப்போது நீங்கள் பார்க்கலாம், இவ்வாறு நாம் கமெண்ட் ஒன்றை கொடுத்திருந்தால் நார்மல் வரும் கமெண்ட் போல அல்ல, இது ஆரஞ்சு நிறத்தில் உள்ளது. நாம் உடனே பார்த்தால் அதில் ஃபோக்கஸ் ஆகும். அப்போது இங்குதான் நான் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என நாம் அறிந்து கொள்ள முடியும். இதையும் ஒரு சிறிய டிப்பாக நான் கொடுத்தேன். இப்போது நாம் அறிந்திருந்தால் இது தேவையில்லை. நான் இதை ரிமூவ் செய்கிறேன். இப்போது உங்களுக்கு தெரியும், இங்கு வேல்யூ வருகிறது. இந்த வேல்யூ என்றால் இந்த மெத்தட் ஆகும். இந்த மெத்தட் என்றால் என்ன? இந்த மெத்தட் தான் நான் இங்கு இம்ப்ளிமெண்ட் செய்கிறேன். இப்போது நான் மெத்தடை பைண்ட் செய்ய வேண்டும். நீங்கள் ப்ரொவைடர் மூலம் செல்லலாம். ப்ரொவைடர் டாட் ஆஃப் கண்டெக்ஸ்டை பெறுவதற்கு முன் நீங்கள் இங்கு ப்ரொவைடரின் டைப்பை கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ப்ரொவைடரை தான் நான் இங்கு எடுக்கின்றேன். கண்டெக்ஸ்டை எடுக்கின்றேன். இங்கு லிசன் எனக்கு தேவையில்லை, அதை ஃபால்ஸ் ஆக கொடுக்கின்றேன். ஏனெனில் நான் இங்கு ஒரு மெத்தட் மட்டும் பெற வேண்டும். இதில் நாம் சர்ச் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என டிஃபைன் செய்த மெத்தட் ஒன்று உள்ளது. இதற்கு நாம் queryயை பாஸ் செய்ய வேண்டும். இந்த query என்பது நாம் என்டர் செய்யும் வேல்யூ ஆகும். உங்களுக்கு புரியும், இந்த வேல்யூ தான் ஆன் சேஞ்சுக்கு பாஸ் ஆகிறது. இந்த வேல்யூ தான் யூசர் இங்கு டைப் செய்வார். அவ்வாறு டைப் செய்யும் வேல்யூ தான் ஸ்ட்ரிங்காக வருகிறது. நீங்கள் இதை ஹோவர் செய்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு புரியும். வேண்டுமானால் நீங்கள் இங்கு ஸ்ட்ரிங் வேல்யூ என டைப் செய்து கொடுக்கலாம். எந்த இஷ்யூவும் இல்லை. அதன் பிறகு இந்த வேல்யூவை எடுத்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அல்லது இந்த மெத்தடுக்கு பாஸ் செய்கிறேன். இந்த மெத்தட் என்ன செய்கிறது? இப்போது இந்த queryயாக பாஸ் ஆகும் இடத்தில் டைப் செய்வதாகும். அதன் பிறகு நான் முன்பு கூறியவாறு இதை ஃபில்டர் செய்து கிடைக்கும் லிஸ்ட்டை மட்டும் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸுக்கு அசைன் செய்யும். அதன் பிறகு நோட்டிஃபை லிஸ்னர் செய்கிறேன். இப்போது உங்களுக்கு புரியும். நான் காட்டினால் நமது கன்சியூமர் இங்கு உள்ள மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை தான் லிசன் செய்கிறது. இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸுக்கு தான் லிசன் செய்கிறது. இப்போது நாம் ப்ரொவைடரில் இந்த சர்ச் செய்வதன் அடிப்படையில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸை மாற்றி நோட்டிஃபை செய்கிறோம். அதனால் உங்களுக்கு புரிய வேண்டும், இப்போது நமது சர்ச் ஃபங்க்ஷன் சரியாக வேலை செய்ய வேண்டும். நான் இதை சேவ் செய்கிறேன். இப்போது நாம் செய்தவை சரியாக வேலை செய்கிறதா என நாம் பார்ப்போம். நீங்கள் காணலாம், மைண்ட் என சர்ச் செய்த பிறகு இது அப்பர் கேஸாக உள்ளது, ஆனால் லோவர் கேஸையும் இப்போது சரியாக வேலை செய்கிறது. நான் இதை கொடுத்து நினைத்து பாருங்கள், நான் இங்கு ஏதாவது டைப் செய்தால் அது தெரிகிறது. இவ்வாறு ஃபில்டர் ஒன்றும் இல்லை. தேவையானால் இந்த ஃபில்டர் பொருந்தவில்லை என்றால் அங்கு பக்கம் கொடுக்கப்படும் வேல்யூவை இங்கு ரிட்டர்ன் செய்யலாம். நீங்கள் பார்க்கலாம், இங்கு எம்டி லிஸ்ட் ஒன்று வருகிறது. நோ ரிசல்ட் மேட்ச் போன்ற ஏதாவது ஒன்றை டிஸ்பிளே செய்யலாம். அந்த விடயங்களை நீங்கள் தனியாக செய்து கொள்ளுங்கள். நீங்கள் காணலாம், நான் இவற்றை ரிமூவ் செய்து கொண்டு போகும்போது ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனவுடன் இங்கு இப்போது பி எழுத்தால் தான் சர்ச் செய்கிறது. நீங்கள் காணலாம், இங்கு பிரீதிங்கில் பி எழுத்து உள்ளது, பாடி என்பதில் பி எழுத்து உள்ளது. நீங்கள் இதை கிளியர் செய்தால் அந்த டேட்டா மீண்டும் ஃபில்டர் ஆகிறது. இப்போது இதை எவ்வாறு செய்தோம் என உங்களுக்கு புரிய வேண்டும். நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு இது புரிந்திருக்கும். இதை மீண்டும் விளக்குவதில் பயனில்லை. இது மிகவும் கடினமான ஒரு விடயம் அல்ல. உங்களுக்கு மீண்டும் ஏதாவது கேள்வி இருந்தால் மீண்டும் இந்த கோடை நீங்கள் தனியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செக்ஷனில் மட்டும் கேட்கிறீர்கள் என்றால் புரியாது. நீங்கள் இந்த சீரீஸுடன் இணைந்திருந்தால்
இப்போது இந்த விடயங்கள் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்க வேண்டும். இவ்வாறு தான் நாம் பொதுவாக சர்ச் ஃபங்க்ஷன் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்கிறோம். இதை நமக்கு தேவையானவாறு செய்ய முடியும். நினைத்து பாருங்கள், இப்போது நாம் இதை நேம் மூலம்தான் ஃபில்டர் செய்கிறோம். அதாவது இந்த டேட்டாவில் உள்ள நேம் என்ற ஃபீல்ட் மூலம்தான் நாம் ஃபில்டர் செய்கிறோம். இதை நமக்கு டிஸ்கிரிப்ஷன் மூலம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலம் அல்லது வேறு எந்த முறையிலும் ஃபில்டர் செய்யலாம். இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும், நாம் இங்கு பயன்படுத்தும் ஃபில்டர் மட்டும்தான் மாற வேண்டும். பொதுவாக நாம் நேம் மூலம் ஃபில்டர் செய்தால், நினைத்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் மூலம் ஃபில்டர் செய்யும் பொழுது தேவையான டேட்டாவை பெற நாம் மிகவும் நீளமான கோட் எழுத வேண்டி வரும். மீண்டும் ரெஃபர் செய்ய வேண்டுமென்றால் இந்த கோட் அனைத்தையும் நீங்கள் நமது GitHub ரெபோசிட்டரியில் ஆக்சஸ் செய்யலாம். அதற்கான லிங்க்ஸ் அனைத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். அப்படியானால் நாம் அடுத்த பாட்டில் பார்ப்போம். இப்போது நாம் செய்ய வேண்டியது, இதில் ஒன்றை கிளிக் செய்த பிறகு அதன் டீடைல்ஸ் பேஜுக்கு செல்ல வேண்டும். அதற்காக ஒரு பட்டனை நாம் சேர்க்க வேண்டும். நாம் வெப் பேஜ் ஒன்றுக்கு ரீடிரெக்ட் ஆக வேண்டும். நீங்கள் காணலாம், மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ப்ரொவைடரில் நாம் அவ்வாறு இன்ஸ்ட்ரக்ஷன் URL ஒன்றை ப்ரொவைட் செய்து இருக்கின்றோம். இந்த வெப் லிங்குக்கு யூசரை ரீடிரெக்ட் ஆகக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போது நாம் இந்த URL-ஐ எவ்வாறு லான்ச் செய்வது என அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். நாம் டேட்டாவை எவ்வாறு பேஜில் டிஸ்ப்ளே செய்கிறோம் என இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ப்ரொவைடர் மூலம் டேட்டாவை எவ்வாறு பெறுகிறோம். இந்த விடயங்களை நாம் முன்பும் பேசினோம். நமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ப்ரொவைடர் மூலம் நமது டேட்டாவை கன்சியூமருக்கு பாஸ் செய்து கன்சியூமருக்கு வரும் டேட்டாவை எவ்வாறு மேனேஜ் செய்வது என இப்போது நாம் பார்த்தோம். அதை எவ்வாறு விஜெட்டில் ரெண்டர் செய்வது என நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இப்போது அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். நாம் இங்கு சர்ச் பாக்ஸில் நாம் ஏதாவது டைப் செய்தால் இந்த டேட்டா சரியாக ஃபில்டராக காட்டப்பட வேண்டும். அது ரியல் டைம் காட்ட வேண்டும். மேலும் நாம் டைப் செய்ததை கிளியர் செய்யும் போதும் அதற்கு தொடர்புடைய விடயங்கள் மேட்ச் ஆகிறது என்றால் கண்டிப்பாக இங்கு காட்ட வேண்டும். முழுவதும் கிளியர் செய்த பிறகு முழு டேட்டா மீண்டும் காட்டப்பட வேண்டும். சிலர் இதை கம்ப்ளெக்ஸ் ஆக்குகிறார்கள். உண்மையில் இது கம்ப்ளெக்ஸ் அல்ல. அடுத்த பாட்டில் இதை எவ்வாறு எளிமையாக செய்வது என பார்ப்போம்.